அவர் பெற்ற கல்வி, அவர் பெற்ற அனுகிரகங்கள் எல்லாமே நம்மள கூடிக்குதுங்க. இந்த பிறவியில நம்ம பெரிய ஞானத்தை சாதிக்க முடியலன்னாலும் இந்த உயிர்ல அது சென்று பதிகிறது, அருள் பதிகிறது. அந்த அருள் எத்தனை பிறவி எடுத்தாலும் அது கூட வருவதாக இருக்கிறது. அதுதான் அவருடைய சிறப்பு என்று அந்த கைலாசம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டு அதை சொன்னார்கள். அந்த வகையில் ஏனோர் பெருமையன் ஏனும், எல்லாம் உள்ள இறைவன் மிகப்பெரிய கருணையுடையவன், மிகப்பெரிய ஆற்றலை உடையவன். ஆனாலும் கூட ஊனே சிறுமையில் கலந்து அங்குள்ளன். இந்த மனிதர்கள் எப்படியாவது ஞானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் இங்கு அமர்ந்திருப்பவர்கள் எந்த வகையிலாவது ஒரு சிறு அளவாவது ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருணையினாலே எல்லாம் வல்ல இறைவன் மனித வடிவம் தாங்கி இந்த பூமியில் பிறக்கின்றான். இது எல்லாம் வல்ல சிவபெருமானே பிறக்கின்றான் என்று திருமூலர் பெருமான் குறிப்பிடுவார். அவ்வளவு ஆற்றலுடைய சிவபெருமான் மனித வடிவம் தாங்கி ஓங்கார குடில் ஆசான் என்கின்ற பெயரையும் தாங்கி இந்த இடத்தில் நம் போல் மனித உருவம் கொண்டு நமக்கு உபதேசம் செய்து தர்மத்தை விதைத்து நல்ல நெறியை விதைத்து இவ்வண்ணம்தான் நீ வாழ வேண்டும், இவ்வண்ணம்தான் அருளை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு உன்னத நிலையை நாம் துறையூர் ஓங்கார குடிலில் பார்க்கின்றோம். இத்தகைய பெருமையை பெறுவதற்கு எத்தனை பிறவிகளில் நாம் செய்திருக்கின்ற புண்ணியம் வழி தரும் தெரியுமா? அத்தகைய ஆற்றலை பெற்றுதான் இங்கு வந்திருக்கின்றோம். ஏனோர் பெருமையின் ஆகினும் எம்மிறை ஊனே சிறுமையில் உட்கலந்து அங்குலன். எல்லா உலகிற்கும் அப்பாலோன் எல்லாம் வல்ல சிவபெருமான் இந்த ஊன உடம்பில் புகுந்து நமக்கு கருணை பெற வேண்டும் என்பதற்கு, நாம் கருணை பெற வேண்டும் என்பதற்காக, நாம் ஞான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஞான திருவடியை உருவாக்கி உலக மக்களுக்கெல்லாம் கொடுத்து ஞான வாழ்வு இவ்வண்ணம்தான் இருக்கும் என்று வாழ்ந்து காட்டி அதனுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் தானும் அனுபவித்து நாமும் அதனை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் குருநாதரை தவிர யாருக்கு வர முடியும்? இத்தனை பெரிய இயக்கத்தை தோற்றுவித்து இவ்வளவு பேருக்கு உணவும் கொடுத்து இவ்வளவு பேர்களுக்கு ஆசீர்வாதமும் செய்து ஓயாது ஒழியாது இடைவிடாது தர்மம் செய்து இடைவிடாது தவம் செய்து நமக்காக இங்கே இருப்பது சாதாரண மனிதன் என்று நினைப்பவர்கள் சாதாரணமானவர்கள். எல்லாம் வல்ல சிவபெருமானை என்று நினைப்பவர்கள் சிவமாம் தன்மை அடையப் போகின்ற உத்தமர்கள். அந்த வகையிலே நம்முடைய குருநாதர் வானோர் அறியும் அளவல்லன். இவரை வானவர்களாலும் கூட அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் வானவர்கள் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு நான் நான் என்று வாழ்பவர்கள், யான் எனது என்ற எண்ணம் கொண்டவர்கள். நம்முடைய குருநாதர் அவ்வண்ணம் அல்ல. தன்னிடத்தில் ஒரு அலுமினிய டப்பாவும் தம்ளரும் வைத்திருக்கக்கூடிய மிக எளிய நிலையுடைய குருநாதர். யான் எனது என்கின்ற எண்ணம் இல்லை, தனக்கென்று எதையும் சேகரித்துக் கொள்ளவில்லை. இந்த உலக மக்களுக்கே அர்ப்பணித்தார் என்று ரங்கநாதன் அவர்கள் கூறுகின்ற பொழுது அதில் எவ்வளவு உண்மை வெளிப்படுகிறது பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய உன்னத நிலையை உடையவன். நம்முடைய குருநாதர் அத்தகைய உன்னத நிலையை உடையவர். இவரை சிவமாக பார்க்க வேண்டியது அறிவாளிகளுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் உள்ளே உணரும் ஒருவனை. நம்முடைய குருநாதரை எப்படி தெரியுமா உணரணும்? குருதேவா, உன்னுடைய பெருமையை வானோர்களாலும் அறிந்து கொள்ள முடியாது, ஞானிகளாலும் அறிந்து கொள்ள முடியாது. நானோ ஒரு ஏழை குடும்பஸ்தன், உலக இன்ப துன்பங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். எனக்கு இன்பம் துன்பம் இரண்டும் எப்பொழுதும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் இந்த நல்ல நாளில் இந்த புண்ணிய பூமியில் இங்கு இந்த குருநாதரை தரிசிக்கும் வாய்ப்பை பெற்றேன். எல்லோரும் முருகர் என்கின்றார்கள். எல்லாம் வல்ல குருநாதன் எனக்கு சிவமாக தோன்றுகிறார். என் உயிருக்கு உயிராக நின்று அறிவுக்கு அறிவாக நின்று வாழக்கூடிய அந்த ஞானியை நான் உள்ளத்துள் வைத்து வணங்குகின்றேன் என்று சிந்திப்பவர் நெஞ்சத்தில் சிவமாக நுழைபவர் நம்முடைய குருநாதர்.
அத்தகைய குருநாதரை இடைவிடாது 5 ஆண்டுகள் சிந்திக்க சொல்கின்றார் திருமூலர் பெருமான். பாசமதாகிய வேரை அறுத்திட்டு, அவருக்கு பந்த பாசம் இல்லைங்க, அவருக்கு உற்றார் உறவெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த உலகமே உற்றவர்கள் தான். யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ அவருடைய பிள்ளைகள், யாரெல்லாம் ஞானிகளை வணங்குகின்றார்களோ அவர்கள் அவருடைய பிள்ளைகள், யாரெல்லாம் அவருடைய அடியொற்றி வாழ்கின்றார்களோ அவர்கள் அவருடைய பிள்ளைகள். அந்த வகையிலே நாம் அனைவரும் அவருடைய மாணவர்கள், பிள்ளைகள், அவருடைய அடியொற்றி வாழ்கின்ற தொண்டர்கள். எப்படியானாலும் பரவாயில்லை, இவர்கள் எல்லாருமே 5 ஆண்டுகளில் நேசமதாக நினைத்திரும் உம்முலே. அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காம, அவர் எப்படி தவம் செஞ்சாரு என்ன செஞ்சாரு ஞானம் அடைஞ்சாரு எல்லாம் கேட்டுட்டு இருக்காம, எல்லாம் வல்ல சிவமாக யார் ஒருவர் நேசத்தோடு உள்ளத்தை வைத்து உருகி நிற்கின்றார்களோ 5 ஆண்டுகளில் நாசமதெல்லாம் நடந்திடும் ஐயாண்டில். 5 வருஷத்துல நம்ம உடம்ப பிடிச்சிருந்த தீவினைகள், உயிரை பிடிச்சிருந்த தீவினைகள், பாசங்கள், எல்லா துன்பங்களும், சாபங்கள் வரைக்கும் எல்லா துன்பங்களும் நீங்கி போயிடும் திருமூலர் பெருமான் சொல்றாரு. குருநாதர் தன்னுடைய காலத்தில், ஆரம்ப காலத்தில், நான் அறிய எனக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்ன என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். அவர் பெற்ற பேரின்பத்தை நான் ஏன் பெற வேண்டும், எப்படி பெற வேண்டும் என்று இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருப்பார். பல ஞானிகளை சந்திப்பார். இடைவிடாது அகத்தீச பெருமானை உள்ளத்தை வைத்து பூஜை செய்வார். 5 ஆண்டுகள் அல்ல, அவர் சொல்லுவது போல பிறப்பில் இருந்தே இடைவிடாது கேட்டுக்கொண்டே இருப்பார் என்னுடைய குருநாதர், நம்முடைய குருநாதர். அவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது எது மனிதனுடைய குணங்கள், எது சிவபெருமானுடைய குணங்கள், எது ஞானியினுடைய குணங்கள், எந்த குணம் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்திலே உள்ள தீய குணம் எது, அதனை எவ்வாறு நான் நீக்கிக் கொள்ள முடியும் என்று இடைவிடாது விசாரம் செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கும் இறைவனுக்கு உள்ள வேறுபாடு என்ன, ஏன் இந்த வேறுபாடு வந்தது, எதனால் வந்தது, எவ்வாறு இந்த வேறுபாட்டை நீக்குவது என்று ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அதற்காக தவத்தை மேற்கொண்டார். அதற்காக தன்னுடைய உழைப்பை எல்லாம் ஏழைகளுக்கு உணவாக கொடுத்தார். அவ்வாறு பெற்ற ஞானம்தான் இந்த ஞானம். அவரிடத்திலே நாம் வந்திருக்கின்றோம். அவர் பெற்ற பேரின்பத்தை நமக்கு கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றார். அவர் கற்ற கல்வியை நமக்கு கொடுக்கின்றார். அவருடைய வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய பெருமை அளவிடற்கரியது, அவருடைய ஆற்றல் அளவிடற்கரியது. குருநாதரை உள்ளத்தில் வைத்து பூஜை செய்தால் அவருடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் என்று ரெங்கநாதன் அவர்கள் குறிப்பிட்டது போலவும், கைலாசம் ஐயா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது போலவும் நாம் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற போது அத்தகைய உன்னத வாழ்வை நாம் பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த குருநாதர் பெருமானுடைய திருப்படிகளை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.